அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மேல பனங்காடியில மெயின் ரோட்டுக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. ஒரு அழகிய தனி வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு மெயின் ரோட்ல இருந்து சற்று அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. இது மேற்கு பார்த்த மனையில 24 அடி ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு தலைவாசல்னு எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த முன்பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் எம்எஸ் கேட்டை திறந்து நம்ம இப்போ பாக்குறோம். இந்த கேட் முதல் பாதுகாப்பா அமைஞ்சிருக்கு. சின்னதா ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வால்ல பூரா டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. கீழே வந்து பிளாட்ஃபார்ம் டைல்ஸ். எம்எஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு. அடுத்து தலைவாசல் கதவுக்கு ரெண்டாவது ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது பாதுகாப்பா இருக்கு. முன்பக்கம் கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது எம்எஸ் கேட்டை நம்ம திறந்ததுக்கு பிறகு அடுத்து நம்ம மூணாவதா பார்த்தோம்னா தேக்கு மரத்தால செய்யப்பட்ட நிலக்கதவு மூணாவது கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம் வாங்க. இப்ப இந்த வீட்டோட முன்பக்க முதல் ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ரூம்ல பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு எலிவேஷனுக்காக இந்த வால்ல அலங்கரிச்சிருக்காங்க. இப்ப இந்த ரூம்ல நமக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேல லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. 4க்கு 2 வெர்டிஃபைடு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸி லுக்ல அமைஞ்சிருக்கு. மேல சீலிங்லையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட உள் நுழைவுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முதல் ரூமுக்கும் இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்ல வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேல ஜன்னல் வசதி இருக்கு. சுற்றிலும் சவுறு முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்து பார்க்குறோம். இந்த ஹால் பகுதியில அருமையா பண்ணியிருக்காங்க பாருங்க. டிவி யூனிட் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. டிவி ஹோம் தியேட்டர் யூனிட் அருமையா அமைஞ்சிருக்கு. மேல பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அதுவும் சிறப்பா இருக்கு. 4க்கு 2 வெர்டிஃபைடு ஒயிட் கலர் டைல்ஸ் செம்மையா தூக்கி கொடுக்குது. இப்ப பாருங்க, இந்த வீட்டுக்கு நம்ம பூஜா கப்போர்டு தான் பாக்குறோம். இது கட்டிங் டிசைன்ல டோர் போட்டிருக்காங்க. இதுவும் அழகா அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்ல பேக்ரவுண்ட்ல பூராமே லைட்டிங் எஃபெக்ட் வேற கொடுத்துருக்கிறதுனால இன்னும் அழகா அமைஞ்சிருக்கு. பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட இந்த ஹாலில் பால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் செம்மையா அமைஞ்சிருக்கு. நல்ல வேலைப்பாட்டோட இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கான 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸை தான் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் ஏரியாவை பார்ப்போம். இப்போ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாலும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸ் கான்ட்ராஸ்டா கிரீன் கலர்ல இந்த வால்ல ஒரு சிங்கிள் வால்ல மட்டும் இந்த கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேல சீலிங்ல பால் சீலிங் பண்ணி லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அதுவும் அழகா அமைஞ்சிருக்கு. மேல லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டைப்ல 2வது டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம். இப்போ நம்ம முன்பக்க ரூமையும் பெட்ரூமா யூஸ் பண்ணிட்டோம். மொத்தம் இதுல வந்து தரைத்தளத்துலையும் மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீடு கால்குலேட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இது மொபைல் வைக்கிறதுக்காக சின்னதாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு முக்கியமான கிச்சனை பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஹாலில் சின்னதாக அழகா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் உள்நுழைவுல செவரில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கிரானைட்ல எல் டைப்ல மேடை போட்டிருக்காங்க. கப்போர்டு எல்லாமே இன்டீரியர் பாருங்க செம்மையா பிங்க் அண்ட் ஒயிட்ல சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பு. இது கீழே மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓடிஎஸ் ஏரியா பார்க்குறோம். அதுக்கு முன்னே இங்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஎஸ் வந்து நல்லா காத்தோட்டம் வெளிச்சம் கிடைக்கட்டும்ன்றதுக்காக இங்கே நமக்குள்ள கிச்சன்லேயே ஓடிஎஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஓடிஎஸ் ஏரியாலே நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அதுக்கும் குழா எடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம
முன்பக்க ரூம் வழியா வெளியே வர்றோம். எய்த்தாப்புல பாத்தீங்கன்னா அந்த ஷவர்லயுமே ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கிங் ஏரியாலையும். அடுத்து மாடிக்கு போறோம். மாடிக்கு போற கைப்பிடி பாருங்க, எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. படி பூராமே கிரானைட்ல தான் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம மேல இருக்க பால்கனி ஏரியால இருக்க எஸ்எஸ் கொடுத்து கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அழகா அந்த பால்கனி அமைஞ்சிருக்கு. மேலையும் பாருங்க, மேல ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்ப மேல இருக்க பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவோம். இது நல்லா ஸ்பேசியஸா தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸ். அடுத்து கான்ட்ராஸ்டா இங்க் ப்ளூல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வால்லையே மொபைல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. மேல லாப்ட் எல்லாமே அருமையா கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேல சீலிங்லையும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வித் லைட் எஃபெக்டோட தான் இருக்கு. இந்த பெட்ரூமுக்கும் ஜன்னல் வசதி இருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இதுலயும் அமைஞ்சிருக்கு. பாருங்க, ஜன்னல் வசதி இருக்கு. இப்ப இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீட்டை பத்தி ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 24 அடி ரோட்ல அமைஞ்சிருக்கு. பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து சற்று அருகாமையிலேயே தான் அமைஞ்சிருக்கு. தலைவாசல் பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த தலைவாசல் அமைஞ்சிருக்கு. லேண்ட் பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட்ல அமைஞ்சிருக்கு. பில்டிங் பாத்தீங்கன்னா 1000 சதுரடி பில்டிங்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர் இருக்கு. போர் பாத்தீங்கன்னா நல்ல நீர்வளம் மிக்க ஏரியா தான் இது. இருந்தாலும் இவங்க 300 அடி வரைய போர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லே அவுட்டுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பில்டிங் அப்ரூவலும் இருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில முதல்ல பாத்தீங்கன்னா சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு விலை பாத்தீங்கன்னா 52 லட்ச ரூபா சொல்றாங்க. விலை குறைச்சு பேசிக்கலாம். இந்த வீடும் நம்ம வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.